எல்லாரும் சேர்ந்து தீம் பார்க்குக்கு போறோம். டெங் டெங் டெங். யுமிகோ கிட்ட நாளைக்கு சண்டே திருவிழாவுக்கு போகலாமான்னு கேட்க போறேன். ஹாய் யுமிகோ. ஹாய் கெனிச்சி. கெனிச்சியா? யுமிகோ, நாளைக்கு நானும் ஹட்டோரி குரூப்பும் திருவிழாக்கு போக போறோம். ஓ அப்படியா? கண்டிப்பா வரேன். என்ன இல்ல நாளைக்கும் கிளைமேட் இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா நீ இருக்கும்ல. எதுக்கும் கவலைப்படாத. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிளைமேட் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாம். நல்ல ஐடியா கெனிச்சி. பிளானியே நீ கெடுத்த கெனிச்சி. உன் வேண்டுதல பழிக்காம ஆக்குற பாரு. இங்க பாரு கியோ, இவங்க சாமி கிட்ட வேண்டி நிறைய பொம்மைகளை கட்டி போட்டிருப்பாங்க. இந்த பொம்மை கட்டினா கிளைமேட் மாறுமா பாஸ்? வாயை மூடு கியோ, நாம போய் அந்த பொம்மைகளை எடுத்துட்டு வரலாம். வா அப்படியே செய்வோம் பாஸ். வா போலாம். கியோ, உன் திறமைய காட்டே. இப்ப பாருங்க பாஸ். கியோ, போய் ஒளிஞ்சுக்க, சீக்கிரம் போ. நாளைக்கு நான் யுமிகா கூட சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்குவேன். எனக்கு கூட அதுல ஏற ரொம்ப பிடிக்கும் கெனிச்சி. நாளைக்கு எங்க வேணா போங்க, எனக்கு சாக்லேட் ரோல் நிறைய வேணும்பா. சாக்லேட் ரோல் என்ன சுட்டுடே, கப்பு இப்போ சுட்டுடே. சாக்லேட் ரோல் காலையில வருமா தெரியல. எனக்கும் அப்படிதான் இருக்குது. நாளைக்கு நீ போட்டோ மட்டும் தான் எடுப்பியா? இல்ல இல்ல, நானும் ரோப் கார் சாசர் ரைட் எல்லாம் போவேன். கெனிச்சி, ஒரு தடவை இந்த பேப்பரை பாரு. இந்த ரைடு ரொம்ப ஜாலியாவும் த்ரில்லிங்காவும் இருக்கும்ல. ரோலர் கோஸ்டர் 2 முறை தலைக்கீழாவ. நான் வரல, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? இந்த ரைடு தான் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கே. வானத்துல 2 தடவை சுத்துமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப் டக்கரா இருக்குது. ஆனா கெனிச்சி, நீ போன தடவை அங்க போனப்போ இந்த ரைட் பண்ணேன்னு எனக்கு சொன்னல. இப்ப ஏன் பயப்படுற? அது வந்து கெனிச்சி, என்னாச்சு? என்னாச்சு கெனிச்சி? எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. கெனிச்சி போன தடவை இந்த ரைடுக்கு போனப்போ ரொம்ப பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? கெனிச்சிக்கு இந்த ரைடுனா பயமா? பாஸ் இதை ரசிக்கிட்ட இதை வச்சு அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பாஸ். ஐயோ, அதை எடுத்து மறுபடியும் பழையபடியே வச்சிரு, சீக்கிரம். ஆக்ரோஷமா நசிக்கிட்டேனே பாஸ். இருந்தா என்ன, இதெல்லாம் மறுபடியும் பழையபடி கட்டிடு. நாளைக்கு மழை வராம நீ தான் பாத்துக்கணும். பாஸ் நீங்க சரியான லூசு பாஸ். ஹட்டோரி யுமிகோக்கு இந்த ரைடு தெரியாம நம்ம பாத்துக்கணும். சரி, ஓகே, அப்படியே போகலாம். என்ன கொடுமை இது. இப்போ மழை மட்டும் வராம இருக்கணும். ஏய் யுமிகோ, அங்க வர பாருங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பட்ட மாதிரி ஒட்டிட்டு வரோம். இத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லப்பா. வர வழியில நான் யுமிகோவை பார்த்தேன். அதனாலதான் அவனையும் வர சொல்லி கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாமா, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு வந்தோம்? ஹே யுமிகோ, நீ அங்க எந்த ரைட்ல ஏற போற? இரு சொல்றேன் கெனிச்சி, நீ எந்த ரைட்ல ஏறுவ? அது வந்து ரோப் கார், பைக்கிங், டேஷிங் கார். அப்படின்னா நீ அந்த டபுள் ரோலர் கோஸ்டர்ல ஏற மாட்டியா? ஏன்னா ஏறுவேன் கண்டிப்பா. ஆமா, இவனும் கண்டிப்பா ஏறுவான். இங்க பாரு யுமிகோ, இந்த காலத்து பசங்களுக்கு அந்த ரோலர் கோஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆமா, டிவில நானும் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். அது ஏறணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஆபத்தானதுன்னு உனக்கு அது தோணலையா? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஏன் உனக்கு பிடிக்காதா? பயமா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா அந்த ரைடுக்கு போகும்போது கெனிச்சி பயப்படுவான். அப்படின்னா சரி, நாம எல்லாரும் அந்த ரோலர் கோஸ்டர்ல ஏறலாம். அப்படியே செய்யலாம். கெனிச்சு அந்த ரைட்ல ஏறும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. வாவ், எனக்கு சீக்கிரமா ஏறணும் போல இருக்கு. என்னால வெயிட் பண்ணவே முடியல. அட கெனிச்சி, என்னாச்சு உனக்கு? இதுக்குதான் பொறுமையா சாப்பிட சொல்றது. ஹட்டோரி, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுப்பா. அந்த ரைடு நினைச்சுதான் உனக்கு வருத்தமா இருக்கா? ஹாய் யுமிகோ, உனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஹட்டோரி கெனிச்சு கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன்னை காப்பாத்துறேன். அப்படின்னா ஹட்டோரி கெனிச்சிக்கு ஹெல்ப் பண்ண போறானா? அது எப்படி பண்றான்னு நானும் பாக்குறேன்.
இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. நம்ம வேற ரைடு போலாம். கெனிச்சி உண்மையிலேயே உனக்கு பயமா இருக்கா? இல்ல எனக்கு பயமா இல்ல. பயமாவே இல்ல. அதான் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கே, உடனே ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? உங்களுக்கு பசி எடுக்குதா? நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? அடடா, எனக்கு ஜூஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் கெமுமாக்கி. பரவாயில்ல, நான் 2 பேருக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. எப்படியா கிட்ட வந்துட்டோம் கெனிச்சி. சீக்கிரமா ரைடுக்கு போறோம்ல. கவலைப்படாத. டிங் டிங். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். புடிக்கும் புடிக்கும். மறுபடியும் கொண்டு வந்துட்டியா? தேங்க்ஸ் கெமுமாக்கி. அட பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்யூ. இங்க பாருங்க, நான் ஸ்ட்ராபெரி ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஜூஸ் பிடிக்கும்ல? நான் அப்படியே சாப்பிடுவேன். எனக்கு தாகமா இருக்கு, குடுக்க மாட்டேங்கிறானே. குடிங்க, நல்லா குடிங்க. வரிசையா இவ்வளவு ஜூஸ் குடிக்கிறது நல்லது இல்ல. சூப்பர் டேஸ்டியா இருக்கு. 2 பேருக்கும் என்ன ஆச்சு? அப்பவே நினைச்சேன். சரி வாங்க, கூட்டிட்டு போறேன். சீக்கிரம். சீக்கிரமா வந்துடு. என்ன சரி, இந்த பக்கம் போலாம். நீங்க பொறுமையாவே வாங்க. நீ லைன்ல போய் நில்லு தம்பி. டாய்லெட் எங்க இருக்குன்னு போய் இப்ப நான் தேடுறது. அடடா. அடுத்து நீங்க தான் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததுல நாம தான் போக போறோம். ஹட்டோரி எப்ப வருவான்னு தெரியல. கெனிச்சி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடியா இருக்கேனிச்சி, அடுத்து நாம தான் போக போறோம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது இதுக்காக தானே? ஆமாமா, நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. லைன் சீக்கிரமா நகர்ந்துருச்சுல்ல. ஹட்டோரி சீக்கிரமா வா. இந்த லைன் மூவாவை இன்னும் நிறைய நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். கெமுமாக்கி, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி இந்த ரைட்ல ஏறினதே இல்ல. ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஆ, என்ன கெனிச்சி நீ நடங்கிட்டு இருக்க? இல்ல இந்த ரைடு எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆமாமா, அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அட அங்க பாரு கெனிச்சி, சின்ன குழந்தைங்க கூட ரைட்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அட, இந்த சின்ன பையன் இந்த ரைட பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான். ஏய், என்ன பண்ற? சின்ன பசங்களுக்கு இந்த ரயில்ல அலௌடே கிடையாது. வாங்குறல. சிஞ்சோ சிஷிமாரு இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் நிஞ்சா டெக்னிக் தான், தெரியுமா? அடடா, நான் மறந்தே போயிட்டேனே. நான் போய் உடனே கெமுமாக்கியே தடுத்து நிறுத்தணும். சிஞ்சோ, நீங்க எங்க இருங்க, நான் வரேன். வந்துருச்சேன். டிங் டிங் டிங். இதோ நான் வரேன் கெனிச்சி. டிங் 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 டிங். அந்த கூட்டத்தை பாரு. கிச்சு கிச்சு மூட்டி விடுற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங். என்ன சத்தம்? டிங் டிங். கண்ணுல இருந்து தண்ணி வர வைக்கிற நிஞ்சா டெக்னிக். ஆ, டிங் டிங். எரியுது கண் எரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அழுகுற கெமுமாக்கி? யுமிகோ, ஒரு நிமிஷம் நில்லே. நேத்து ஜாலியா இருந்துச்சுல்ல? ஆமா, ஆனா நீ குழந்தை மாதிரி அந்த ரைட்ல அழுதுட்டு இருந்தியே. இல்ல, அது வந்து கெனிச்சி, கெனிச்சி நில்லு. யுமிகோ. இந்த ரைட்ல ரொம்ப சூப்பரா ஹட்டோரி, இருந்ததுல. இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. விட மாட்டேன். டிங் டிங். நம்ம நண்பர்களை அழ வைக்கிறது நல்ல விஷயம் இல்ல. ஆனா நான் கெமுமாக்கி அழ வச்சது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா அவனுக்கு இது தேவை. டிங் டிங். அப்பா சேர்த்து வச்ச காசை தொலைச்சிட்டாரு. டிங் டிங். ஏங்க இங்க பாருங்களேன், நான் பக்கத்துல மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. நான் வரதுக்குள்ள இந்த படிக்கட் கீழ இருக்கிற குப்பையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்களேன் ப்ளீஸ். சரி சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பண்ணிடுறேன். சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுலயும் வீட்டு வேலை கொடுத்து காலி பண்றாளே. என்னங்க இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்க? ஒண்ணு இல்ல அம்மா. பழைய நியூஸ் பேப்பர், பழைய துணி, பழைய வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் நாங்க வாங்கிப்போம். எதுவா இருந்தாலும் கொடுங்க. எந்த பொருளா இருந்தாலும் நியாயமான விலையில நாங்க எடுத்துப்போம். இந்த பழைய கட்டில கூட நீங்க எடுத்துப்பீங்களா? சொல்லுங்க. ஓ, கண்டிப்பா எடுத்துப்போம் சார். கொடுங்க. அப்புறம் அந்த பழைய மிஷினும் கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன் சார். ஓ, அதுவா?
பார்த்தா நீங்க யூஸ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை நீங்க அதை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 10,000 ரூபாய் கொடுத்துருவேன். என்னது 10,000 ரூபாவா? எனக்கு இவ்ளோ கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பணத்தை வச்சு நல்லா சாப்பிடலாம், நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன அதுக்குள்ளயா? ஆஹா என்னங்க? ஆமா, இங்க நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்லம்மா, சும்மா அப்படியே ஜாலியா நின்னு வேடிக்கை. இல்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி, கடைக்கு போனீங்க, என்னென்ன வாங்கிட்டு வந்த? எனக்கு அது என்னன்னா, சாரி செல்ல, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்ல கெனிச்சி. வீட்டுக்கு போகும்போது இத லைப்ரரியில கொடுத்துடு. சரி கெனிச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கொடுத்துடுறேன். அட இங்க இருந்த புக் எங்க போச்சு? ஒருவேளை கெனிச்சி எடுத்துட்டு போயிட்டானோ? டேய் கெனிச்சி, கெனிச்சி. என்ன நீங்க அதுல ரகசியமா 10,000 ரூபாய் வச்சீங்களா? ஏன்டா கத்துற? உங்க அம்மா காதுல கேட்ட போது. ஓகே, புரிஞ்சுது. ஒருவேளை உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் கிடைச்சா எனக்கு புது பொம்மை வாங்கி தரீங்களாப்பா? சரி வாங்கி தரேன்ப்பா. எனக்கு சாக்லேட் வேணும். ஆ, நீங்க ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டேன்ப்பா. நானும் கேட்டுட்டேன். சாக்லேட் ரோல் எனக்கு வேணும். ஆ, என்னாச்சு கெனிச்சி? அந்த புக்கு இந்நேரம் லைப்ரரியில இருக்கும்பா. சரி வா, சீக்கிரமா அந்த புக்கை தேடி கொண்டு வரலாம் வா. சீக்கிரம் வாங்கப்பா. சீக்கிரம் வா. சீக்கிரம். அதேங்கப்பா, லைப்ரரி ஃபுல்லா புக்ஸா இருக்கே. இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? கெனிச்சி, அது என்ன புக்கு? எனக்கு என்னமோ அதுவா தான் இருக்கும்னு தோணுது. இல்ல அது சரி, இது ஒரு தடவை யோசிச்சு பாரு. நீ சிச்சுமாரு போயேண்டா. ஓகே, பாட்டுடுவோம். இங்கெல்லாம் சிச்சுமாரு போய் புக்ஸ்ல தேடிப்போம். ஓகே செவ்வரிய நிஞ்சா டெக்னிக். என்னால கண்டுபிடிக்க முடியலப்பா. எல்லா புக்லயும் ஒரே மாதிரி ஸ்மெல் தான் வருது. நமக்கு வேற வழியே இல்ல ஷின்சோ. எல்லா புக்லயும் தேடி பார்க்கலாவா? நான் சுச்சுமாரோட மாசுடா. இதுலயே இல்ல ஷின்சோ. கெனிச்சி உண்மையிலேயே அந்த புக்ல தான் வச்சாரா? ஆமா, எனக்கு நல்லா தெரியும், அந்த புக்கு தான். என்னது? நீங்க எல்லாரும் இந்த புக்ஸை எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் விளையாடுற இடம் இல்ல. இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. இந்த விஷயத்த பத்தி நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லிருந்தா நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன். இப்ப வந்து சொன்னா என்ன பண்றது? ப்ளீஸ் ஹட்டோரி, எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. சரி, இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன், இருங்க. லைப்ரரிய மூடிட்டாங்க ஹட்டோரி. இப்ப நாம என்னப்பா பண்றது? உண்மையிலேயே இது பெரிய விஷயம்தான். டிங் டிங், எனக்கு ஒரு நல்ல திட்டம் கிடைச்சிருக்கு. ஹேய் ஹட்டோரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வணக்கம் சார். எங்க கெனிச்சி ஒரு முக்கியமான பேப்பர் புக்லயே வச்சு மறந்துட்டான். அதை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறீங்களா ப்ளீஸ்? ஓ அப்படியா? ப்ளீஸ் சார், நாங்க உங்களை தொல்லை பண்ணாம தேடி பார்த்துட்டு போயிடுறோம். டிங் டிங் டிங். இப்போ நீ என்ன பண்ண போற ஹட்டோரி? நான் என்ன பண்றேன்னு நல்லா கவனிங்க. டிங் 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 டிங். இப்ப நான் புக்கை எப்படி அடுக்கி வச்சனோ நீங்களும் அப்படியே பண்ணுங்க. சரி, அப்படியே பண்றோம். வச்சாச்சு. அப்படிதான் கரெக்டா பண்ணிட்டு இருக்க கெனிச்சி. என் வேலையை முடிச்சிட்டேன். சரி சின்சோ, இப்ப நீ ஆரம்பி. சரி, அவங்க சரியா தான் வச்சிட்டு இருக்காங்களா ஹட்டோரி? ஆமா சார், கரெக்டா தான் வைக்கிறாங்க. நானும் கரெக்டா வச்சுட்டேன் ஹட்டோரி. இப்ப நான் போய் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னு நீங்க பின்னாடி நின்னு பாருங்க. சூறாவளி காற்ற உண்டாக்கி புக்க திருப்புறேன். Ding 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 ding
டிங் 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 டிங். சிஜோ ஜாலி. டிங் 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 டிங். உனக்கு எதுவும் ஆகல, சந்தோஷம். ஷின்சோ டிங் 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 டிங். அடச்சே. ஒருவேளை யுமிக்கு அந்த புக்கை இன்னும் குடுக்கலையோ என்னவோ. ஆனா கெனிச்சி, அந்த புக்கை நீ தானே கொண்டு வந்திருக்கணும். அது சரி. இங்க வந்து தேடுறதுக்கு முன்னாடி யுமிகோ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். ஓ, அந்த புக்கா? அந்த புக்க கெனிச்சி அவங்க அம்மா என்கிட்ட இருந்து திரும்பி வாங்கிட்டாங்க. அம்மா எதுக்காக திரும்ப வாங்குனாங்க? நான் கெனிச்சி வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்பி வரும்போது யுமிகோ ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஆண்டி சொல்லுங்க. மறுபடியும் கெனிச்சி அவனோட ஹோம்வொர்க்க பண்ண சொல்லி உன்கிட்ட கொடுத்திருக்கானா யுமிகோ? உன் கையில இருக்கிறது என்ன புக்கு? இல்ல ஆண்டி, நான் போற வழியில லைப்ரரியில குடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தான். அதான் கொண்டு போறேன் ஆண்டி. அவன் அந்த மாதிரி பண்ணவே கூடாது யுமிகோ. அவனோட வேலையை அவன் தான் பாக்கணும். கூடாது. நாளைக்கு நானே கெனிச்சியே இது லைப்ரரியில கொடுத்துற சொல்லிடுறேன். என்னது? அந்த புக்கு உங்க அம்மா கிட்ட எப்படி போச்சு? என்ன பண்றது இப்போ? நான் அந்த புக்க பார்த்தேன். அது எங்க இருக்கு ஷின்சோ? அந்த புக்கு கிச்சன்ல இருக்க டேபிள் மேல தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி? டிங் டிங் டிங். எங்க போச்சுன்னே தெரியலையே. எங்க போச்சு? எங்க? இங்கதான் இருக்கணும். இங்கதான். இங்க என்ன பண்றீங்க? அது வந்து ஹட்டோரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிங் டிங் டிங். என்னால எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் தோணுதா? அது வந்து இல்லம்மா, அது இந்த வந்து புக்குக்குள்ள பணத்தை வச்சது நீங்க தானே? அந்த பணம் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. நீங்க எனக்கு கொடுக்கறதுக்காக தானே இந்த புக்குக்குள்ள அந்த பணத்தை வச்சிருந்தீங்க. ஆமா ஆமா, சரியா சொன்ன. இல்ல பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்க அப்பாவுக்கு போனஸ் கிடைச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் பன் பண்ணிருக்கேன். ஹே, சாக்லேட் பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ ஏ. வீட்டுக்கு பதிலா பொம்மையும் வாங்கிருக்கலாம். உங்க அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கெனிச்சி. அவரால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு ஸ்பெஷலான சமையல பண்ணிருக்கேன். என்னங்க, சரிதானே? பரவாயில்ல, சந்தோஷமா தான் இருக்கு. விட்டு. அப்பாவை பார்த்தா எனக்கு கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சாக்லேட் கேக் ரொம்ப ருசியா இருக்கு. டிங் 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 டிங்.